கைஸ் வெல்கம் டு பேக் அவர் சேனல். ஹாய், என்ன ஃபீலிங்? ஒரு மார்க்கமான ஃபீலிங்ல சுத்திட்டு இருக்காரு அவரு. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன படம் பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டா சூரி, அப்புறம் சசிகுமார், உன்னிமுகன், கருடன். இது கருடன் கான்ஃபிடன்ஸ் படுத்துருக்கீங்க. கருடன் கருடன் எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போறேன்னு நினைச்சேன்னு. அதை பத்தி தான் நாங்க என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நாங்க பேச போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? ஒரு என்ன சொல்றது, நான் இது வரைக்கும் பார்த்த கமர்ஷியல் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஓ, அந்த மாதிரி சொல்லலாம். கிரி 7 முறையெல்லாம் பார்த்தோம், இது உங்களுக்கு பிடிச்சது? அப்படி இல்லை, அந்த கதையா வந்து இப்போ கமர்ஷியல்னா ஒரு மாதிரி ஓங்கி அடிச்சு வெளுப்பாங்க, எல்லாரையும் தூக்கி பறக்க விடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் ரொம்ப ஃபிலிம்ஸியா இல்லாம பர்ஃபெக்டா இருந்தது. எல்லா சண்டையும் சரி, டைலாகும் சரி, ரொம்ப மாஸ் டைலாகும் இல்லை. அதே சமயம் நல்ல நீட்டான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்குமே செம்மையா பிடிச்சிச்சு. 3 கேரக்டர்ல எந்த கேரக்டர் பவர்ஃபுல்னே சொல்ல முடியல, 3மே பவர்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலி. கரெக்ட், 3 பேருக்குமே சரியான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். செம்மையா இருந்துச்சு 3 பேர். சின்ன சின்ன கேரக்டர் கூட, லேடி கேரக்டர்ஸ் கூட, லேடிஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்றது கூட சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. பக்காவான படம், மஸ்ட் வாட்ச். இந்த இன்டர்வல் பிளாக்குக்கு 120 கொடுத்துடலான்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க. அந்த ஃப்ரேம் ஒன்று வச்சு சூரி ஒரு பயங்கர விடுதலையில ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரு. பட் இதுல வந்து ஒரு ரூரல் அவர் ஏரியால வந்து ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னவோ அதான் அவர் சொல்ற மாதிரி, அவர் வந்து என்ன சொல்றது, கதை நாயகன் இப்போ கதாநாயகன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு போட்டான். கரெக்ட். அந்த மாதிரி எப்படி லாஸ்ட் இயர் பிஃபோர் இயர்லாம் எஸ்ஜே சூர்யான்னு ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர் ஃபைன் பண்ணுமோ, இந்த வருஷம் சூரின்றது ஒரு பயங்கரமான பர்ஃபார்மர் கையில கிடைச்சிருக்காரு. அந்த மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி சூரின்றது வந்து ரொம்ப ஸ்பாட்லைட்ல அவர் தான் இருக்காரு. பட் அவரை தாண்டியுமே 2 பேரும், அது சசிகுமார் ஆகட்டும், உன்னிமுகன் ஆகட்டும், செம்மையா பண்ணியிருக்காங்க. ஆமா, அவரும் அப்படிதான். அந்த உன்னிமுகந்தனும் பயங்கரமா பண்ண. அவர் படம் எது பார்த்துருக்கீங்க முன்னாடி? அதான் நான் வந்து விக்ரமாதித்யன் பார்த்தேன். ஓ, அதுல ஒரு போலீஸா வருவாரு. நான் சீடன் பார்த்தேன். சீடன் பார்த்துட்டு இதுல பார்க்கும்போது சீடன் நான் பார்க்கல. படமே உங்களுக்கு தெரியாது தானே? தனுஷ் நடிப்பாரு, அதுலயே வந்திருப்பாரா? ஆமா. ஓ, அதான் இப்போ ஒரு பயங்கர இதுனா மல்லிகாபுரமா அது, அப்புறம் அதுக்கு முன்னாடி விக்ரமாதித்யன், துல்கர் சல்மானோட. ஸோ இதுல அவரோட இது பயங்கர ஃபிட்டா இருக்காரு. அந்த மாதிரி இருக்காரு. இவங்க அவங்க பேர் என்னது, குக்கு ரோஷினி, அவங்களுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்க சரியான ஸ்பாட் லைட்டு. நம்ம மைம் கோபி அண்ணன் மிரட்டுறாரு, அவர் வந்து நல்லா ஜிகு ஜிகுன்னு சட்டை போட்டு வந்து அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்வாகா சுத்திட்டு இருக்காரு. கபாலி ரூரல் ஏரியாலே ஒரு ஸ்வாகா ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. அந்த மாதிரி கதையை எடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா போச்சு. ஐ மீன் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துருச்சு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல சின்ஸ் கொஞ்சம் டிராமா உள்ள வரதுனால கொஞ்சம் சீரியல் டைப்போ ஆன மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம் மட்டும். ஆனா அந்த டிராமாவோட ஸ்லோனஸ் தான் இருந்துச்சு. பட் ரொம்ப பிடிச்சதுன்னா, தேங்க் காட் இந்த படத்துல ஒரு டூயட் எடுத்துட்டு வந்து ஒரு இது எடுத்துட்டு வந்து எதுவும் பண்ணாம கதையோட ஃப்ளோலயே ஒரு மாண்டேஜ்லயே எல்லாமே போன மாதிரி இருந்துச்சு. அந்த கமர்ஷியலா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, சூப்பரா இருந்துச்சு. ஆமா, எனக்கு அவரோட பேருமே பயங்கரமா இருந்துச்சு. சொக்கன்ற பேரு, சொக்கன் விண்ணரசி, இந்த மாதிரி அவரோட பேரே பயங்கரமா இருந்துச்சு ஆக்சுவலி. நம்ம சமுத்திரகனி அவர் எப்பவும் போல ஒரு டிப்பிக்கல் போலீஸ் ஆஃபீஸர்ன்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலா ட்விஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. ஈவன் தோ நிறைய படத்துல இதே கான்செப்ட்ல நிறைய படம் வந்திருந்தாலுமே இதை ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு லாஸ்ட் ட்விஸ்ட் ரிவீல் பண்றது, கிளைமேக்ஸ்ல ஆப்வியஸா சூரிதான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அதை எடுத்துட்டு போற ஒரு விதம் இருக்குல்ல, அது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, தெரிச்சிட்டேன் என்னையும் வந்து அப்படி இல்ல, நாயா இருந்த என்ன மனுஷனா மாத்திட்டீங்க. சரியான இல்லை கிளாப்ஸ் தேட்டர்ல தலைவெல்லாம் ஏஞ்சின்னு சட்டையை கட்டி சுத்துறான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமா ஒரு வைப், பயங்கரமான ஒரு இன்டென்ஸான ஒரு டைலாக் அது இருந்துச்சு. கண்டிப்பா அந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜா எனக்கு சூப்பரான ஒரு பிஜிஎம்.
சூரிக்கு நடந்து வருவார் ஒரு சில சீன்லாம், அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் கிட்ட எல்லாம் நடந்து வருவார், பீஜம் அப்படியே தலைவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரான ஒரு பீஜம் போட்டிருந்தாரு. ஆக்சுவலி யுவன் கம்பேக் நம்ம பேசிட்டே இருந்தாலும் ஒரு பீரியட்ல ஒரு படத்துல அவர் பிக்க கொடுத்துட்டு தான் இருக்காரு. இதுல ஸ்கோரிங் நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி எல்லா இடத்துலயுமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ பக்காவான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இல்ல ரூரல்னா தலைமை ஆல்ரெடி பருத்தி வீரன் இந்த இதுலலாம் சண்டை போயிட்டு அதெல்லாம் போட்டிருந்தாலுமே இதுல ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அது செம்மையா இருக்கு. ஒரு மாசாவும் இருக்கு, ஒரு இதுவாகவும் இருக்கு. எப்பவுமே டிமா இல்ல டிஎஸ்பி இந்த மாதிரி போறதுக்கு இவரோட இது வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு. இந்த படத்துக்கு பயங்கரமா அவர் ஜெல்லா இருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி. ஓகே, என்ன கேட்டா இந்த வீக்கெண்டுக்கு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் இது வந்து மஸ்ட் வாட்ச். சீரியஸ்லி பார்க்கலாம். கிளீன் யூ ஃபிலிம் தான், கொஞ்சம் வைலன்ஸ் தான் இருக்கு, பட் ஈவன் தோ இட்ஸ் யூ ஃபிலிம் தான், பட் பயங்கரமா நீங்க போய் பார்க்கலாம். ஒரு நல்ல ஓகே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ரூரல் சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்தோம். ஃபுல்லாவே காமெடி கொஞ்சம் இருக்கும், அதே மாதிரி ஆக்ஷனு கொஞ்சம் சென்டிமெண்ட் எல்லாமே ஒரு கலந்த ஒரு படம். நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஸோ பக்காவான படம். ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே வெளியே வரலாம் படம் பார்த்துட்டு. ஆமா, கைண்ட் ஆஃப் நல்ல சாட்டிஸ்ஃபைடு, போர் அடிக்காம சூப்பரா இருந்துச்சு. என்ன கேட்டா இது ஃப்ரெண்ட்ஸ் ஓடையும் போய் பார்க்கலாம், பட் இட்ஸ் பெட்டர் டு கோ வித் ஃபேமிலின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபேமிலியா நீங்க போனாலுமே இது, பட் பசங்க 4 பேர் சேர்ந்து போனாலுமே என்ஜாய் தான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. என்ன கேட்டா ப்ளீஸ் டூ வாட்ச் திஸ் ஃபிலிம். கண்டிப்பா நல்லா இருக்கு படம். ஓகே, வில் see you back with another video with another feeling. சீக்கிரமே நாங்கள் இன்னொரு படம் பார்த்துட்டு நாங்கள் வந்து எங்கள் ஃபீலிங் என்னன்னு சொல்கிறோம். இன்கேஸ் இந்த வீடியோவில் எனி ஆல்டர் இல்லை இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் கமெண்ட்ல ப்ளீஸ் ஃப்ரீ டு கமெண்ட் தட். கீழே அப்படியே பெல் ஐகான் இவன் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா கூட சொல்லிடுங்க. நம்ம அதையும் பண்ணிட்டு நம்ம மாசா இன்னொரு வீடியோ பண்ணுறோம். ப்ளீஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. பாய் பாய். எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிருன்னு நினைச்சேன்.